upstairs to detrain. All passengers with checked luggage can claim your luggage inside the station. Simply follow signs for a baggage claim. Once again, this is Chicago's Union Station. Thank you for traveling with us. Alright, watch your step here. Just straight ahead. Thank you. Thank you. பார்த்துருப்பீங்கள்ல, அவங்க வந்து அந்த ஃபோனில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஸ்டேஷன் வந்துருச்சு, எல்லாம் எந்திங்க, தூங்கிட்டு இருக்காதீங்க, உங்கள் லக்கேஜ் எல்லாம் பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி. கதவை திறந்து விட்றதும் அவங்க தான் வந்து திறந்து விட்றாங்க. சரிங்களா? இதுதான் இங்கே ஒரு இது. அதை மிச்சத்தை நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே போய் பேசலாம், லாபியில் போயிட்டு. இப்போ நீங்கள் ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்ம் பாருங்கள். இதுதான் வெயிட்டிங் ஹாலு. நேராக போய் பிளாட்ஃபார்ம்லலாம் உட்கார முடியாது. இந்த மாதிரி வெயிட்டிங் ஹாலில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ள ட்ராக் நம்பருக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். இதாக இருக்குது பார்த்தீங்களா, ட்ராக் நம்பர் போட்டுருக்காங்களா? அந்த ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் தான் உள்ளே அலோவே பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி போய் நீங்கள் பிளாட்ஃபார்ம்லலாம் உட்கார முடியாது. இந்த மாதிரி வெயிட்டிங் ஹாலில் தான் நீங்கள் உட்காரணும். இந்த மாதிரி வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் எந்த ட்ராக் நம்பரும் அதுக்கு நீங்கள் போகிற மாதிரி சேம் ஈக்குவல் டு ஏர்போர்ட் மாதிரி. இது என்னென்னா பவர் பேங்க். நீங்கள் வந்து இங்கே உங்களோட மொபைலை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு இதில் உங்களோட ஏடிஎம் கார்டு விட்டுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் பேங்க் கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து. இதுதான் சிக்காகோ ரயில்வே ஸ்டேஷனோட கிரேட் ஹால். எதுக்காண்டி இந்த இடத்த வந்து பேலஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படியே மேலே பாருங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சிக்காகோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 98 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது கட்டி வந்து அமெரிக்காலே ரொம்ப ஓல்டஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன். அது மட்டும் கிடையாது, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000 பேர் வந்து இங்கே ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஏன்னா மெயின் சிட்டிக்கெலாம் இந்த சிக்காகோவில் இருந்தால் ட்ராவல் பண்ணி போவாங்க. சரௌண்டிங்கில் வந்து நிறைய வந்து அவுட் ஆஃப் சிட்டி இருக்கும். எதுக்காண்டி ட்ரெயினில் போகிறாங்க அப்படின்னா மெயின் காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இங்கே ட்ரெயினில் போகிறது. நம்ம ஊரில் ட்ரெயின் போகிறது பட்ஜெட்டை கனெக்ட் பண்ணி போவோம். ஆனால் அமெரிக்கன்ஸ் வந்து ட்ரெயினில் போகிறாங்கன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி தான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஃப்ளைட் டிக்கெட் ரேட்டுமே இங்கே ட்ரெயின் டிக்கெட் ரேட்டும் ஒரே ரேட்டில் தான் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளைட்டில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது. நான் ட்ரெயினில் போன அந்த வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன் சேனலில். வேணுன்றவங்க உள்ளே போய் பாருங்கள், உண்மைக்கே பார்க்குறதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த சிக்காகோவில் இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனுமே நான் உங்களுக்கு விளாக் எடுத்து போடணுன்னு தான் வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணது.
அதே மாதிரி இந்த சிக்காகோ சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே எடுக்கலை இன்னும். அதெல்லாம் எடுத்து அது ஒரு சீரியஸாகவே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் வேகஸ் தான் எடுக்க போகிறேன். வேகஸ் வீடியோ தான் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சீக்கிரமே சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற அந்த சேர் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே அந்த 96 வருஷமாக அந்த வுட்லேயே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருக்க அந்த லைட்டு வேணால் மாறி இருக்கும். அந்த மேலேருந்து வர்ற சன்லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை கூட இன்னுமே இவங்க மாற்றவே இல்லை. இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்து சிக்காகோவில் இருக்குது. நான் சீக்கிரமாக எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஆக்கியிருப்பாங்க, ஒரு ஃபீல் கொண்டு வருவாங்க. சரிங்களா, நடுவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃப்ளைட். நம்மளும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு சிட்டிக்குள்ளே போகலாம். ஓகே, நான் மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். இவங்க புதுசாக வச்சது இது வேணால் சொல்லலாம். மற்றபடி இது 100 வருஷமாக இங்கே இப்படியே தான், இந்த இது தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, அப்போ வச்சுருந்த வுட்டு, அப்போ வச்சுருந்த அந்த அட்மாஸ்பியரை அப்படியே கிட்டத்தட்ட 96 வருஷம், சாரி 100ன்னு சொல்கிறேன், 96 வருஷமாக அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் அவங்க வச்சுருக்க அந்த லைட்லேருந்து எல்லாமே பாரம்பரியமான அந்த லைட் வரைக்கும் எதையுமே மாற்றலை. அந்த விண்டேஜ் லுக் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் யாரும் வர்றதில்லை. வெயிட்டிங் ஹாலில் வந்து ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் உள்ளே உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா ரூம் தனியாக இருக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் அந்த விண்டேஜ் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இதை அப்படியே வச்சுட்டாங்க. இந்த பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு லேம்பு கூட பார்க்கலாம். இப்போ நிறைய லைட் அவங்க வச்சுருக்கலாம், பட் இது வந்து பழையது, ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறப்ப வச்சாங்கல்ல அந்த இது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த எபிசோடு நான் இதோடு அப்படியே முடிக்கிறேன். சரிங்களா, ஆல்மோஸ்ட் நான் ட்ரெயினை ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் நைட்டு இதே ட்ரெயினில் தான் ரிட்டன். ஆனால் நைட்டு எனக்கு ட்ரெயின் வந்து 8 மணி. சரிங்களா, ரூம் போய் சேர்க்க எப்படி 10-10:30 ஆயிரும். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கும் யூஎஸில் எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு அவங்களும் பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் நான் சிக்காகோ தான் வீடியோ எடுக்க போயிட்டுருக்கேன் சிட்டிக்குள்ளே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், நன்றி.